குட் மார்னிங் தமிழ் பைபிள் கிளப். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா யோவான் எழுதிய 3ஆம் கடிதம். ஸோ போன வீடியோவில் நம்ம 2ஆம் கடிதம் பார்த்தோம். இப்போ நம்ம 3ஆம் கடிதம் பார்க்குறோம். ஆக்சுவலாக நிறைய கடிதம் இருக்குது, ஆனால் நிறைய கடிதம் எப்படியோ மிஸ்பிளேஸ் ஆயிடுச்சு. ஆனால் நமக்கு தேவைப்பட்ட கடிதங்கள் நம்ம பரிசுத்த பைபிளில் பார்க்குறோம். சரி, திரும்பவும் அவர் ஆரம்பிக்கிறாரு. மூப்பன் ஆகிய நான் உண்மையினால் நான் நேசிக்கும் எனது அன்பான நண்பன் காயுவுக்கு எழுதுகிறது. ஸோ யோவான் எப்பயுமே அவரோட லெட்டரை எப்படி ஆரம்பிப்பார்னா, மூப்பன் ஆகிய நான், அதாவது எல்டர் காயு ஆகிய உனக்கு நான் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ காயு அப்படிங்கிற ஒருத்தர் யோவானுடைய ஒரு வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். அதாவது 2ஆம் கடிதம் நம்ம எப்படி பார்த்தோன்னா ஒரு சர்ச்சுக்கே எழுதினார். இப்போ காயு அப்படிங்கிற ஒருத்தர் எழுதுகிறாரு. காயு ப்ளஸ் நீங்கள் போகிற சர்ச்சு பற்றி அவர் ஒரு ரிப்போர்ட் எழுதுகிறாரு. எனது அன்பான நண்பனே, உனது ஆன்மா நலமாயிருக்கும் வண்ணம் ஒவ்வொரு வகையிலும் நீ நலமாயிருக்க வேண்டும் என நான் பிரார்த்திக்கிறேன். காயு, உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் நல்லா இருக்குதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் செய்கிற உதவி எல்லாத்தையும் என் காதில் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அந்த காலத்தில் வாட்ஸ்அப் கிடையாது, யூடியூப் கிடையாது. அதனால் அத்தனை மக்கள் பேசி அது யோவான் காதிலே விழுதுன்னா, காயு என்கிறவர் அவ்வளோ உதவி செஞ்சவர், அவ்வளோ நல்ல மனசு காயு. ஸோ அதே மாதிரி உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் நல்லா இருக்கிறது மாதிரி உங்கள் ஃபிசிக்கல் ஹெல்த்தையும் சேர்த்து பார்த்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் நீண்ட காலம் இருப்பீங்க, நிறைய பேருக்கு இன்னும் உதவலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில், ஒரு நல்ல எண்ணத்தில் யோவான் இந்த லெட்டரை அப்படி ஸ்டார்ட் பண்ணுறாரு. உனது வாழ்க்கையில் உள்ள உண்மையை குறித்து சில சகோதரர்கள் என்னிடம் கூறினர். உண்மையின் வழியை நீ தொடர்ந்து பின்பற்றுவதை அவர்கள் எனக்கு கூறினர். ஸோ உண்மை, அதாவது ட்ரூத். யார் ட்ரூத்து? ஜீசஸ் தான் ட்ரூத்து. ஜீசஸ் என்கிற ட்ரூத்தை உங்களுக்குள்ளே வச்சு பூட்டா மட்டும் இல்லை, அந்த உண்மையின் வழியை நீங்கள் பின்பற்றுவதே எனக்கு க்ளீனாக தெரியுது. ஏன்னா மக்கள் அந்த மாதிரி உங்களை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி ஜான் ஒரு நல்ல ரிப்போர்ட் கொடுக்குறாரு காயுவுக்கு. ஸோ எப்பயுமே மற்ற ஊழியக்காரர்கள் நல்ல வேலை செய்கிறாங்கன்னா பொறாமப்படக்கூடாது. அவன் மட்டும் நல்லா வந்துட்டான்டா, நம்மளை யாருக்கும் தெரியல அப்படின்னு சொல்லி கிடையாது. அவங்கள இன்னும் தான் நம்ம பில்டப் பண்ணணும். இன்னும் நல்லா வேலை செய், இன்னும் நல்லா உழைக்கணும். அதாவது நம்ம தலைக்கு மேலே வைக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் செய்கிறதெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டுருக்கோம், இன்னும் நல்லா செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் மகிமைக்காக அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள என்கரேஜ் தான் பண்ணணும். ஏன்னா என்கரேஜ்மெண்ட்டும் ஒரு முக்கியமான ஒரு கனி, பரிசுத்த ஆவியானவரின் கனி. பரலோக ராஜ்யம் இன்னும் ஃபாஸ்ட்டாக வளர்கிறதுக்காக என்னென்னலாம் செய்யணுமோ அதை நம்ம செய்ய வேண்டியது நம்ம கடமை. உண்மையின் வழியை நீ தொடர்ந்து பின்பற்றுவதை அவர்கள் எனக்கு கூறினர். இது எனக்கு சந்தோஷம் கொடுத்தது. ஸோ சந்தோஷம் இருக்கணும். ஒருத்தன் நல்ல வேலை பார்க்குறான் பரலோக ராஜ்யத்துக்காகனா சந்தோஷப்படணும். இல்லை நானும் காம்படிஷன் பண்ணணும் அவன் கூட, இல்லை நம்மளெல்லாம் மதிக்காமல் போயிடுவாங்க, அந்த மாதிரி ஒரு கெட்ட புத்தி, சின்ன எண்ணம்லாம் நமக்கு இருக்கக்கூடாது. உண்மையின் வழியை எனது பிள்ளைகள் பின்பற்றுகிறார்கள் என்பதை கேட்கும்போது எனக்கு அளவு கடந்த சந்தோஷம் உண்டாகிறது. ஸோ யோவான் ஒரு தாத்தா வயசு, கிட்டத்தட்ட 90 வயசு இருக்கும் அவருக்கு இந்த லெட்டர் எழுதும் போது, அப்ராக்சிமேட்டாக. ஸோ அவர் அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. என் பிள்ளைங்க காய் அவரோட பேரன் மாதிரி வயசு. அவ்வளோ எனக்கு ஒரு பவுண்ட்ரியே இல்லை, அவ்வளோ சந்தோஷம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி யோவான் சொல்கிறாரு. நீங்கள் இயேசு கிறிஸ்து என்னும் உண்மையே உங்கள் வாழ்க்கையில் கரெக்டாக நீங்கள் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. சும்மா வெறும் வாய்ப்பேச்சு இல்லாமல் அவ்வளோ நன்மை நீங்கள் செய்கிறீங்கன்னு சொல்லி எல்லாமே என் காதில் விழுந்துட்டு தான் இருக்குது, நான் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதனால தான் இந்த கடிதம் உங்களுக்கு எழுதிட்டுருக்கேன் காயு அப்படின்னு சொல்லி யோவான் சொல்கிறாரு. எனது அன்பான நண்பனே, கிறிஸ்துவில் சகோதரருக்கு உதவுவதில் நீ தொடர்ந்து ஈடுபடுவது நல்லது. முக்கியமான அந்த கோர் ஆஃப் திஸ் லெட்டர் என்னதுன்னா கிறிஸ்டியன் மிஷினரிஸை நம்ம கண்டிப்பாக உதவ வேண்டும். நார்த் இந்தியா போகிறவங்களா இருந்தாலும் சரி, கிராமத்து ஊழியம் போகிறாலும் சரி. ஆனால் சின்சியரான கிறிஸ்டியன் மிஷினரிஸ் ட்ராவலிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா, வீடு வீடாக, ஊராக, அவங்க ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு. அவங்களுக்கு உதவ வேண்டியது மிக மிக முக்கியம். இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்காரு, என்னுடைய சீடர்களுக்கு எவனாவது ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தா கூட அதற்குரிய ரிவார்டு, அதற்குரிய பலன் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும், எந்த ஒரு குறைவும் இருக்காது அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து நமக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதே மாதிரி யோவான் அதே தான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாரு. ஊராக
கிராமமாக செல்கிற வந்து கிறிஸ்டியன் மிஷினரிஸை வந்து என்னது, காயு நீங்கள் நல்லா பார்த்துக்கிறீங்க, நீங்கள் நல்லா ஹெல்ப் பண்ணுறீங்க, ஃபைனான்ஷியலாக மட்டும் இல்லாமல் என்கரேஜ்மெண்ட்லேயும் சரி, அவங்க ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸ்னாலும் சரி, எல்லாத்தையுமே நீங்கள் என்ன நல்லா சூப்பராக பார்த்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு தேங்க்யூ சொல்கிறாரு. இச்சகோதரர்கள் உனது அன்பை குறித்து சபைக்கு கூறினர். நீங்கள் செஞ்சதெல்லாம் வேஸ்ட்டுன்னு நினைக்காதீங்க. இயேசு கிறிஸ்து ஒரு பக்கம் உங்களுக்கு ரிவார்டு கொடுப்பாரு, ஆனால் ஊராக என்னது, நீங்கள் ஹெல்ப் பண்ண சகோதரர்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க, காயு எங்களுக்கு இப்படி ஹெல்ப் பண்ணார், அப்படி ஹெல்ப் பண்ணார் அப்படின்னு. அதுவும் அந்த காலத்தில் எல்லாம் இந்த ஹோட்டலு லாட்ஜு ரூமெல்லாம் ரொம்ப இருந்திருக்காது. ஸோ ஒரு கிறிஸ்டியன் மிஷினரி வந்தால் வீட்டுக்குள்ளேயோ இல்லை சபைக்குள்ளே வச்சு தான் நம்ம வந்து கவனிக்கணும். அதனால் வந்து என்னது, அது இன்னும் முக்கியம், இப்பயும் முக்கியம், அப்போ இன்னும் முக்கியமாக இருந்துச்சு. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற சகோதரர்களுக்கு அவங்க மிஷினரி ஒர்க்கில் உதவுறது. அவர்கள் பயணத்தை தொடருவதற்கு தயவு செய்து நீ உதவு. இனிமேலும் அவங்க எங்கெங்கெல்லாம் ட்ராவல் பண்ணணுமோ, எங்கெங்கெல்லாம் பயணம் செய்யணுமோ அவங்களுக்கு தொடர்ந்து உதவுங்க அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுறாரு காயுவை. தேவனை மகிழ்ச்சிப்படுத்தும் வழியில் அவர்களுக்கு உதவு. எதற்காக உதவணும்? யோவான் நான் சொன்னதுக்காக வந்து என்னது உதவ வேண்டாம். தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை தொடர்ந்து மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக கிறிஸ்துவுக்குள் இருக்கிற சகோதரர்கள் உண்மையாக ஊழியம் செய்கிறவர்களுக்கு கண்டிப்பாக உதவ வேண்டும். அவங்களுக்கு உதவுறதுனால நம்ம ஒன்றும் ஏழை ஆக போகிறது இல்லை. நமக்கு நிறைய கர்த்தர் கொடுத்துருக்காரு. அதனால் என்னது, நம்ம அது கரெக்டான விதத்தில் வந்து என்னது நம்ம விதைக்க வேண்டும். நம்ம போடுற காசு கூட என்னது அங்கே வந்து யூஸ் ஆகணும். அந்த மாதிரி நம்ம போடணும். சும்மா எவனுக்கு எடுத்தாலும் கொடுக்குறதுன்னு கிடையாது. எங்கே போட்டால் யூஸ் ஆகும், பரலோக ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாக இருக்குமோ அங்கே போடணும். அது வந்து மிக முக்கியம். கிறிஸ்துவின் சேவைக்காக இச்சகோதரர்கள் பயணம் மேற்கொண்டனர். தேவனில் விசுவாசமற்றோரிடமிருந்து அவர்கள் எந்தவித உதவியையும் ஏற்கவில்லை. எனவே இச்சகோதரர்களுக்கு நாம் உதவ வேண்டும். இந்த மிஷினரிஸோட முக்கியமான பாயிண்ட் யோவான் சொல்கிறது என்னென்னா, அதாவது புறஜாதி மக்கள் ஜென்டைல்ஸ்லேருந்து அவங்க காசு வாங்கலை, ஹெல்ப் வாங்கலை, அவங்க போன வீட்டிலேருந்து இது ஹெல்ப் வாங்கலை. இப்போ நீ கிறிஸ்டியன்ட்டேருந்து அவங்க ஹெல்ப் வாங்கி என்னது அவர் கிறிஸ்டியன் ஊழியத்துக்காக வந்து அவங்க நடத்துனாங்க. ஏன்னா வந்து ரட்சிப்புங்கிறது நமக்கு இலவசமாக கிடச்சிது. மற்றவங்கக்கிட்ட சொல்கிறதும் நம்ம என்னது இலவசமாக சொல்லணும். சும்மா வீடு வீடாக போய் வந்து நான் வந்துட்டேன் அதனால் எனக்கு ஒரு 2000 பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கக்கூடாது. கிறிஸ்டியன்ஸாக நம்ம வந்து என்னது நமக்காக புரிஞ்சுக்கணும் மற்ற கிறிஸ்டியன் மிஷினரிஸுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது. ஏன்னா அவன் வந்து மற்றவங்க வீட்டில், அதாவது இயேசுக்கு பற்றி தெரியாத ஆட்கள்கிட்ட போய் என்னது போய் கை நீட்டக்கூடாது. அவன் அந்த மாதிரி சூழ்நிலை வந்து நம்ம வந்து உருவாக்கக்கூடாது. ஸோ யோவான் சொல்கிறாரு, அந்த மாதிரி அவங்க அந்த மாதிரி சின்சியரான கிறிஸ்டியன் மிஷினரிஸ்க்கு காயு நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது. இயேசு கிறிஸ்து தேவன் சந்தோஷமாக இருக்கார். நீ பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துக்கு என்னது அவர் மேலேருந்து பார்த்து சந்தோஷமாக இருக்கார் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுறாரு. எனவே இச்சகோதரர்களுக்கு நாம் உதவ வேண்டும். நாம் அவர்களுக்கு உதவும் போது உண்மைக்கான அவர்கள் வேலையில் நாமும் பங்கு கொள்வோம். ஸோ அவங்கள ஹெல்ப் பண்ணும் போது, இந்த மாதிரி முக்கியமான கிறிஸ்டியன் ஊழியம் செய்கிற மிஷினரிஸ்க்கு நம்ம உதவும் போது அவங்களுடைய பலன் என்னது, அதில் ஒரு பங்கு நமக்கும் கிடைக்கும். எங்கே? பரலோகத்தில் கிடைக்கும். இங்கே உலகத்தில் நமக்கு அந்த பலன் கிடைக்கணும் அவசியம் இல்லை, பரலோகத்தில் கிடைக்கணும். பரலோகத்தில் நமக்கு அந்த ரிவார்டு கிடைக்கும் போது தான் அது பெர்மனெண்ட். உலகத்தில் நமக்கு எந்த ரிவார்டு கிடைச்சாலும் அது டெம்ப்ரரி, அழிஞ்சிரும், வயசாயிரும், எல்லாம் போயிடும். நம்ம சரீரம், தோல், மூஞ்சி, முகரை எல்லாமே என்னது போயிடும். ஆனால் பரலோகத்தில் நமக்கு கிடைக்கிற ஒரு பாடி, நமக்கு கிடைக்க போகிற ரிவார்டு, பலன், நமக்கு கிடைக்க போகிற சீட், சந்தோஷம் எல்லாமே பெர்மனெண்ட். ஸோ அதற்காக தான் நம்ம என்னது இப்போ உழைக்கிறோம் கிறிஸ்துவுக்காக. நான் சபைக்கு ஒரு நிருபம் எழுதினேன், ஆனால் நாங்கள் சொல்வதை டியோட்ரிஃபஸ் கேட்கவில்லை. எப்போதும் அவர்களுக்கு தலைவனாக இருப்பதற்கு அவன் விரும்புகிறான். ஸோ டியோட்ரிஃபஸ் செய்வது தவறு என்பதை நான் வரும்போது பேசுவேன். அவன் எங்களை குறித்து பொய் கூறி தீயென பேசுகிறான். அவன் செய்வது இது மட்டும் அல்ல. ஸோ டியோட்ரிஃபஸ், ஸோ இவ்வளோ நேரம் வந்து யோவான் யாரை பற்றி பேசிகிட்டு இருந்தார்? காயுவை பற்றி பேசிகிட்டு இருந்தார். அதாவது ஒரு கிறிஸ்டியன்னா காயு மாதிரி இருக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தார். ஸோ இப்போ அடுத்து அவர் என்ன பேசுகிறாருன்னா, ஒரு கிறிஸ்டியன்னா டியோட்ரிஃபிஸ் மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா இந்த டியோட்ரிஃபிஸ் வந்து எப்போ பார்த்தாலும் எங்களை பற்றி தவறாக பேசுகிறாரு, தீயதை பற்றி காசிப் பண்ணுறாரு, எங்களை பற்றி தவறான விஷயங்கள் பேசுகிறாரு, நாங்கள் செய்யாததெல்லாம் செஞ்சோங்கிறாரு அப்படின்லாம் என்னது. ப்ளஸ் அது மட்டும் இல்லை, அவர் மற்ற ஊழியக்காரர்களுக்கு என்ன உதவ மாட்டேங்கிறாரு, சர்ச்சை வந்து நாசமாக்குறாரு அப்படின்னு சொல்லி டியோட்ரிஃபஸை பற்றி வந்து யோவான் சொல்கிறாரு. அண்ட் இது வந்து நான் கடிதத்தில் இப்போ எழுதுகிறேன், ஆனால் நேரில் வந்து நான் கண்டிப்பாக இந்த டியோட்ரிஃபஸ் பையில பற்றி நான் நேரில் பேசுவேன். இந்த சுச்சுவேஷனை நான் கண்டிப்பாக ரைஸ் பண்ணுவேன்
அப்படின்னு சொல்லி மூப்பனாகிய யோவான் வந்து பேசுகிறாரு. ஸோ நம்ம சபையில் வந்து ஒருத்தர் தவறு செய்கிறாரு, நம்மளுடைய சபையை வந்து சபையோட வளர்ச்சியை தடுக்கிறாருன்னா வந்து கண்டிப்பாக அந்த சுச்சுவேஷனை வந்து நம்ம என்னது எழுப்பணும். யார் வந்து சர்ச் எல்டரோ அது மூலமாக வந்து நம்ம அதை எழுப்ப வேண்டிய அந்த சுச்சுவேஷனை, அந்த எமர்ஜென்சியை வந்து நம்ம எழுப்பணும். சும்மா வந்து இல்லைப்பா நம்ம அவனை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிலாம் நான் என்னது அவன் பாட்டுக்கு என்ன வேணும் பண்ணிட்டு போகிறான், சர்ச்சில் என்னத்தையோ பண்ணிட்டு போகிறான், நமக்கு என்ன வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஒருத்தன் தவறு செய்கிறான்னா மூப்பன் மூலமாக என்னது அந்த சுச்சுவேஷனை வந்து என்னது நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அப்படியே அவன் அடங்கலையா சர்ச்சை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம கிறிஸ்துவின் சேவையில் ஈடுபட்டுள்ள சகோதரருக்கு உதவவும் மறுக்கிறான். ஸோ கிறிஸ்டியன் மிஷினரிஸ்க்கு உதவ மறுக்கிறான். இந்த கிறிஸ்டியன் மிஷினரி சபைக்குள்ளே வரதுக்கும் விட மாட்டேங்கிறான், ஹெல்ப் பண்ணுறது மற்றவங்கள ஹெல்ப் பண்ணுறதுக்கும் விட மாட்டேங்கிறான், அவனும் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறான். அது மட்டும் இல்லை, மூப்பனாகிய யோவானை பற்றியும் தவறாக பேசுகிறான் இந்த டியோட்ரிஃபஸ். ஸோ இதனால தான் இந்த சில யூடியூப் சேனல்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களோட மினிஸ்ட்ரியே வந்து என்னது மற்றவங்கள பற்றி தவறாக பேசுகிறது. அது வந்து உங்கள் மினிஸ்ட்ரியாக இருக்கக்கூடாதுப்பா. அது வந்து அந்தந்த சபையில் அந்த அந்த டேஞ்சரை வந்து எழுப்பி விட்டுட்டு என்னது நம்ம ஊழியத்தை பார்த்துட்டே தான் இருக்கணும். இதே தான் பொழப்பாக வச்சுக்கக்கூடாது மற்றவங்கள பற்றி பேசுகிறதுக்கு. ஸோ யோவான் என்ன சொல்கிறான், அந்த டியோட்ரிஃபிஸ்ங்கிறவர் மற்றவங்கள பற்றி பேசுகிறது தான் என்னது அவனோட பொழப்பாகவே இருக்குது. அதுவும் நல்ல ஊழியக்காரர்களை பற்றி அவர் தப்பாக பேசுகிறாரு, அதுதான் இன்னும் தப்பு அப்படின்னு சொல்லி யோவான் சொல்கிறாரு. சகோதரருக்கு உதவ விரும்பும் மக்களையும் தியோத்திரேப்பு அதாவது டியோட்ரிஃபஸ் தடுக்கிறான், அவர்கள் சபையை நின்று விலகும்படியாக செய்கிறான். அதாவது இந்த டியோட்ரிஃபிஸை தான் முதல்ல சபையை விட்டு வெளியே துரத்தணும். ஆனால் டியோட்ரிஃபஸ் என்ன பண்ணுறாரு, நல்ல மனுஷங்களை நல்ல ஊழியக்காரங்களை சபையை விட்டு வெளியே துரத்த பார்க்குறான். காசு மேட்ரா என்னங்கிறது தெரில, இல்லை ஏதாவது அசுத்தாவி பிடிச்சவனா என்னன்னு தெரில. ஆனால் யோவானுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு இந்த டியோட்ரிஃபஸை பற்றி. எனது அன்பான நண்பனே, தீயவற்றை பின்பற்றாதே, நல்லவற்றை பின்பற்று. ஸோ நல்லவற்றை பின்பற்றினா என்னது, இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை பின்பற்றுவது தான் வந்து நல்லவற்றை பின்பற்றுவது. நல்லவற்றை செய்கிற மனிதன் தேவனிடமிருந்து வந்தவன், தீயவை செய்யும் மனிதனோ தேவனை அறியாதவன். ஸோ எப்படி நம்ம இயேசு கிறிஸ்து மேலே அன்பு காட்டுறோன்னா வந்து என்னது, அவருடைய போதனைகளை பின்பற்றினால் நம்ம நல்லது செய்கிறோம், நம்ம தேவனால் தெரிஞ்சவர், தேவனுக்கும் நமக்கும் ஒரு உறவு இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் போதனை நம்ம மாற்றி விட்டால், இல்லை அதை இப்போ பின்பற்றவில்லை என்றால் தேவனுக்கு நம்மளை தெரியாது அப்படின்னு சொல்லிடுவார். அதுதான் இதில் உள்ள முக்கியமாக அது கோர் பிரின்சிபல். நம்ம கிறிஸ்டியானிட்டியில் நம்ம விசுவாசம் எவ்வளோ நல்ல விசுவாசமாக இருக்கும்னா, அந்த விசுவாசத்தினால என்னது நல்ல செயல்கள் செய்யணும். இப்போ நம்ம நல்ல செயல்களால் பரலோகத்துக்கு போல இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள உண்மையான விசுவாசத்தினால் வரும் நல்ல செயல்கள் வரும். அவ்வளோதான். இட் இஸ் அ சைடு ப்ராடக்ட். உண்மையான விசுவாசத்தினால ஒரு சைடு ப்ராடக்டாக நற்கிரியைகள் நற்செயல்கள் செய்கிறோம். ரைட்டா? இயேசு கிறிஸ்துவை தெரியாமல் நான் நல்ல விஷயங்கள் பண்ணுறேன்ப்பா, இயேசு கிறிஸ்துவுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறவங்க என்னது அந்த விஷயத்துக்கு வந்து பரலோகத்தில் பலனே கிடையாது. ஏன்னா பாவ மன்னிப்பு கிடையாதுல்ல இயேசு கிறிஸ்துவை வந்து நம்ம விசுவாசிக்கலைன்னா. அதனால் இயேசு கிறிஸ்துவின் மேலே உண்மையான விசுவாசம் வச்சு நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு அதனால் வரும் நற்கிரியைகள் நற்செயல்கள் நம்ம கையிலேருந்து வருது பார்த்தீங்களா, அதற்குரிய பலன்கள் நமக்கு பரலோகத்தில் கண்டிப்பாக பர்மனெண்ட் ரிவார்டு கிடைக்கும் அப்படின்னு இயேசு கிறிஸ்து நமக்கு ப்ராமிஸ் சொல்கிறாரு. டிமிட்ரியஸ் பற்றி எல்லா மக்கள் நல்லபடியாக பேசுகிறார். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம டியோட்ரிஃபிஸ் பற்றி பேசணும், இப்போ டிமிட்ரியஸ் அப்படிங்கிறவரை பற்றி பேசுகிறாரு. எல்லாரும் டிமிட்ரியஸை பற்றி நல்லபடியாக பேசுகிறார்கள், அவர்கள் கூறுவதோடு உண்மையும் ஒத்துப்போகிறது. அவனை குறித்து நாங்களும் நல்லவற்றை சொல்கிறோம், நாங்கள் கூறுவது உண்மை என்பதும் உனக்கு தெரியும். ஸோ யாரெல்லாம் நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்களோ அதை ஓப்பனாக சொல்கிறது வந்து என்னது யோவானோடைய ஸ்பெஷாலிட்டி. நல்லது பண்ணிங்கன்னா நான் நல்லது சொல்கிறேன்ப்பா உங்களை பற்றி, ஆனால் நீங்கள் உங்களை பற்றி ரொம்ப கெட்ட விஷயங்கள் நான் கேள்விப்படுறேன், நானே என் கண்ணால் பார்த்துருக்கேன்னா என்னது நான் இதை கண்டிப்பாக இந்த மேட்ரை வந்து சபையில் எழுப்புவேன் அப்படின்னு சொல்லி மூப்பனாகிய யோவான் வந்து ஓப்பனாக பேசுகிற டைப். அப்போ தான் வந்து ஒரு சர்ச் லீடரோட அழகு. சும்மா வந்து நான் அரசியலெல்லாம் இறங்க மாட்டேன்ப்பா, சர்ச்சுக்குள்ளே அரசியல்லாம் இறங்க மாட்டேன்னா வந்து என்னது நம்ம மூப்பனாக இருக்கிறது நம்ம ஒர்த்து கிடையாது. எந்த விஷயம்னாலும் என்னது நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஆனால் என்ன ஊழியத்தை விட்டுறக்கூடாது, அதான் முக்கியம். ஊழியத்துக்கு அப்புறம் ஊழிய விஷயங்கள் சபைக்குள்ளே என்ன இருந்தாலும் அதையும் சேர்த்து ஹேண்டில் பண்ணுறது வந்து என்னது அதோடைய எக்ஸ்பீரியன்ஸும் கர்த்தருடைய அன்பு வச்சு நம்ம என்னது அதோடைய ஜட்ஜ்மெண்ட்லாம் நம்ம கரெக்டாக பண்ணணும். உனக்கு நான் கூற வேண்டிய பல செய்திகள் உள்ளன, ஆனால் எழுத கோலையும் மையையும் பயன்படுத்த விரும்பவில்லை. நான் உன்னை விரைவில் சந்திக்க விரும்புகிறேன், அப்போது நாம் ஒருமித்து கூடி பேசலாம்.
ஸோ நான் சீக்கிரம் உங்கள் கூட வரேன். உங்கள் பக்கத்தை காயுட்டு கடைசியில் முடிவில் சொல்கிறார், காயு நான் இவ்வளோ எழுதிட்டேன் லெட்டரில், மீதி வந்து நம்ம நேரில் பேசுவோம், இதுக்கு மேலே நம்ம லெட்டரில் எழுத வேண்டாம், நான் நேரில் வந்து பேசுகிறேன், நம்ம எல்லோரும் சேர்ந்து பேசலாம், இந்த சுச்சுவேஷனில் நம்ம கரெக்ட் பண்ணணும், நல்ல விஷயங்களை இன்னும் மல்டிப்ளை பண்ணுவோம், கெட்ட விஷயங்களை வந்து என்னது குறைப்போம் சபையில். ஏன்னா இயேசு கிறிஸ்துவோட நாமம் எக்காரத்துக்கும் என்னது புறஜாதி மக்களுக்கு இடையில வந்து என்னது கெட்டு போகக்கூடாது. அது வந்து ரொம்ப முக்கியம். உனக்கு சமாதானம் உண்டாகட்டும், என்னோடு இருக்கும் நண்பர்கள் உனக்கு தங்கள் அன்பை தெரிவித்துகிறார்கள், அங்குள்ள நம் நண்பர்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் அன்பை தெரியப்படுத்துவது. ஸோ நான் இது வரைக்கும் காயு உங்களை பற்றி பேசினேன், டியோட்ரிஃபஸ் உன்னை பற்றி பேசினேன், டெமிட்ரியஸ் உன்னை பற்றி பேசினேன். ஆனால் மற்றவங்கள ஒவ்வொரு நண்பரையும் எல்லாம் என்னோட சகோதரர்கள் தான், ஒவ்வொரு ஆளும் என்னது இண்டிவிஜுவலாக நான் உங்களை விசாரித்தேன் அப்படின்னு சொல்லி யோவான் வந்து என்னது காயு மூலமாக சொல்கிறார். ஸோ இதோட 3ஆம் கடிதம் முடிஞ்சிருச்சு. அடுத்தோட பார்ப்போம். ஆமென்.